அத்தியாயம் 13. வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக அந்த சட்டையை வாஷ் செய்துவிட்டு தூங்க செல்கிறான். மறுநாள் காலை காலேஜ். பாண்டி மற்றும் அவனது நண்பர்கள் சிலர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். பாண்டி அன்று காரில் வந்தவன் லோக்கல் ரவுடியின் தம்பி. அதனால் அவனை பார்த்தாலே அந்த காலேஜ்ல எல்லோருக்கும் பயம். பாண்டி, உனக்கு தெரியுமா நம்ம காலேஜ்ல ஒருத்தன் கார் என்னமா ஓட்டுறான்னு? அன்னைக்கு நீ இல்ல, பார்த்திருந்த மெர்சலா இருந்திருப்ப. என்னடா? அதான்ப்பா, சனிக்கிழமை அன்னைக்கு செம்ம மழை இடியெல்லாம் பயங்கரமா இருந்துச்சுல்ல. அன்னைக்குதான் நம்ம காலேஜ்ல பார்க்கிங் ஏரியா கிட்ட ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அது அன்னைக்கு இடி இடிச்சதுல கீழே விழுந்து வழிய மறைச்சிருச்சு. அந்த நேரத்துல ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு. அப்போ ஒருத்தன் காரை எடுத்து காம்பவுண்ட் சுவரை உடைச்சிட்டு போய் அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திட்டான்பா. நம்ம காலேஜ்ல அந்த அளவுக்கு யாருக்கிட்ட தில் இருக்கு தெரியல. அவன் யாரோ நம்ம காலேஜுக்கு புதுசா. சரி விடு, நம்ம காலேஜ் தானே, பாத்துக்கலாம். சரி போலாமாப்பா? எங்க கிளாஸ்கா? நீ கிளாஸுக்கெல்லாம் கூப்பிட்டா வருவியா? கேண்டீன் தான்ப்பா, வா போலாம். அதான பார்த்தேன், வா போலாம். இருவரும் கேண்டீன் சென்று டீ வாங்கி கொண்டு குடிக்க அமருகின்றனர். அப்போது அங்கு 2 பெண்ணுங்க அதே சம்பவத்தை பற்றி பேசுகின்றனர். அவனை பற்றி பெருமை பேசுவது பிடிக்காத பாண்டி கடுப்பாகி வெளியேறினான். என்ன பாண்டி, அதுக்குள்ள வெளியே வந்துட்ட? சும்மாதான், வா கிளாஸுக்கு போலாம். நான் இது புது பழக்கமா இருக்கு. வாடா போலாம், போய் கிளாஸ்ல இருக்கலாம். ஏன் பாண்டி, நீ கிளாஸ் ஹவர்ஸ்ல கிளாஸ்ல இருக்க மாட்ட, இப்போ ஃப்ரீ ஹவர், இப்போ கிளாஸுக்கு போகலாம்னு சொல்ற? சும்மா தான்டா. நீ இப்போ வர போறியா இல்லையா? உன்னை விட்டு நான் எங்க போறது? நானும் கூட வரேன், இரு. இருவரும் கிளாஸுக்கு செல்கின்றனர். ஃப்ரீ ஹவர் என்பதால் பசங்க யாரும் இல்லை, எல்லாம் வெளியே சென்றிருந்தனர். பொண்ணுங்க மட்டும் உள்ளே இருந்தனர். அவர்கள் பாண்டி வருவதை பார்த்துவிட்டு மெதுவாக பேசிக் கொண்டிருந்தனர். கிளாஸ் ரூம் சைலண்டாக இருந்ததால் அவர்கள் பேசியது பாண்டிக்கு தெளிவாக கேட்டது. அவர்களும் அந்த சம்பவத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். காலையில் இருந்து அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதை பாண்டியால் தாங்க முடியவில்லை. அவனுக்கு கோபமாக வந்தது. கோபத்தை அவர்களிடமும் காட்ட முடியாது என்பதால் கோபமாக எழுந்து வெளியேறுகிறான் அவன். ஏ பாண்டி, எங்க போற என்று கேட்டுக்கொண்டே அவன் பின்னாடியே அவன் நண்பனும் வருகிறான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனை பத்தி ஃபுல் டீட்டெயிலும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு வந்தாகணும். ஏன் பாண்டி, எங்க பார்த்தாலும் அவனை பத்தியே பேசுறானுங்க? அது எனக்கு பிடிக்கல. அதுக்கு நீ என்ன பண்ண போற? அவனை அடிக்க போற. அப்போ எல்லாரும் என்ன பத்தாலும் பேசுவாங்க. சும்மா எப்படி பாண்டி ஒருத்தனை அடிக்கிறது? சும்மா அடிக்க போறது ஏதாவது வம்பிழுத்து அடிப்போம். வம்பிழுக்கவா நமக்கு காரணம் கிடைக்காது. ஓகே, சீக்கிரம் நீ போய் அவன் யாரு என்னன்னு விசாரி. எனக்கு சாயந்தரத்துக்குள்ள அவன் யாருன்னு தெரிஞ்சாகணும். ஓகே, இப்பவே போறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி விட்டான். அதே நேரம் குருவும் தான்யாவும் கேண்டீனில் சந்தித்துக் கொள்கின்றனர். ஹாய் குரு. சொல்லுங்க தான்யா, என்ன விஷயம்? சாரி, நேத்து கொஞ்சம் மைண்ட் அப்செட்ல இருந்தா, அதான் சரியா பேச முடியல. பரவாயில்ல, இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆமா. டீ சாப்பிடுறீங்களா? டீ வாங்கிட்டு வரேன். ஓகே. குரு எழுந்து சென்று டீ வாங்கிட்டு வருகிறான். அப்புறம் அப்பா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொன்னாரு. பண்ணிட்டாருன்னு எனக்கு காலையிலேயே மெசேஜ் வந்துருச்சு. ஓ ஓகே. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வரீங்களா? இல்லைங்க, நான் வரல, நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே. அப்புறம் அப்போது அங்கே அந்திதா வருகிறார். தானே, இன்னும் இங்க என்ன பண்ற? கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நீ போலியா? போகணும். நீ கிளாஸ் போகலையா? எனக்கு இப்ப ஃப்ரீ ஹவர், அதான். உனக்குதான் கிளாஸ், சீக்கிரம் போ. ஓகே போறேன்டி என்று அந்திதாவிடமும் சரிங்க அப்புறம் பார்க்கலாம் பாய் என்று குருவிடமும் சொல்லிவிட்டு கிளாஸுக்கு செல்ல திரும்புகிறாள். அங்கே அந்த பைக்காரன் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான்.
பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தால் தானியா. அவனை முறைத்து விட்டு செல்கிறாள் தானியா. தானியா கிளாஸுக்கு சென்று பார்க்கிறாள். அங்கே அந்த ஹவருக்கான மேடம் வராததால் மீண்டும் கேண்டீனுக்கு அந்திதாவை தேடி சென்றாள். அங்கே அவள் தனியாக அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கே குரு வந்தான். என்ன தானியா, கிளாஸ் போகலையா? போனேன், பட் கிளாஸ்ல மேம் வரல. ஓ ஓகே. அப்புறம் நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, அப்பாவுக்கு ஒரு போட்டோ ஒன்று அனுப்பணும். என் மொபைல் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. அதனால என்னோட மெமரி கார்டை உங்க மொபைல்ல போட்டு அப்பாவுக்கு அந்த போட்டோவை அனுப்பிக்கிறேன். ஓகே, மெமரி கார்டு கொடுங்க என்று வாங்கி அதை தன்னுடைய மொபைல் போட்டு தானியாவிடம் கொடுக்கிறான். குரு அதை வாங்கி தானியா தன் அப்பாவிற்கு அந்திதா அண்ணனின் சின்ன வயது போட்டோவை எடுத்து அனுப்புகிறாள். அவள் அனுப்பி முடித்ததும் மொபைலை வாங்கி மெமரி கார்டை கழட்டி கொடுத்துவிட்டு மொபைலை தன் பாக்கெட்டில் வைக்கிறான். அதே நேரம் பாண்டி அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். யாருடா? அதோ அங்க கேண்டீனுக்கு முன்னாடி நிக்கிறானே, அவன்தான். அவனா? ஆமா பாண்டி. நல்லா தெரியுமா? தெரியும் பாண்டி. அவன் கார் எடுத்துட்டு போனதா நானே பார்த்தேன். ஏன் இப்படி கேக்குற? என்கிட்ட அவன் எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னானேடா. அப்படியா? அவன் உன்னையே ஏமாத்திட்டானா? ஆமாண்டா, அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விடுறதில்ல. பாண்டி, இப்பவே அவனை அடிச்சாகணுமா? ஆமாண்டா, என்னையவே ஏமாத்திட்டான். அது மட்டும் இல்லாம காலேஜ் ஃபுல்லா இப்போ அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கோபமா வருது. அவனை இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். சரி, இப்போ என்னன்னு பிரச்சனை பண்ண போற? என்கிட்ட போய் சொன்னான்ல, அதை வச்சே பிரச்சனை பண்ணலாம். ஓகே பாண்டி, நீ ஒரு முடிவு எடுத்துட்ட. அதை நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற? ஓ இஷ்டம், என்னமோ பண்ணு. நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. சரி என்று அவனிடம் சொல்லிவிட்ட பாண்டி அந்த பைக்காரனை நோக்கி செல்கிறான். அவன் வேறு பக்கம் திரும்பி நின்றிருந்தான். அவன் முதுகை தட்டி தன் பக்கம் திருப்பினான் பாண்டி. பாண்டி கோபமாய் நின்றதை பார்த்த அவன் ஒரு சில நொடிகள் திடுக்கிட்டு பிறகு சுதாரித்து பாண்டியிடம், சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்கிறான். என்கிட்ட ஏன்டா போய் சொன்ன? நான் என்ன போய் சொன்னேன்? ஏண்டா, உனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு என்கிட்ட ஏன்டா போய் சொன்ன? அது வந்து எடா இழுக்கிற, சொல்லுடா. சும்மாதான். என்ன சும்மா சொன்னியா என்று சொல்லியவாறு அவனை அடிக்கிறான் பாண்டி. இப்ப ஏன் என்ன அடிச்சீங்க? சும்மா. இந்த மாதிரி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அடிச்சா என்ன பண்ணுவேன்? சொல்டா. ஏண்டா அமைதியா இருக்க, சொல்டா என்று சொல்லியவாறு மறுபடியும் அடிக்கிறான். சொல்லுடா, அடிப்பியா? எங்க அடி பாப்போம், அடி அடிடா என்று அவனை நெஞ்சில் கை வைத்து தள்ளி விட்டு கொண்டே செல்கிறான். அடிடா அடிடா, டேய் சொல்றல, அடிடா பார்க்கலாம் என்று பாண்டி அவனை தள்ளி கொண்டே செல்ல அவன் கீழே விழுகிறான். கீழே விழுந்த அவனை உதைத்து விட்டு அவன் நெஞ்சின் மேல் கால் வைத்து, இனிமே என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட கொன்றுவேன், ஜாகிரதை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறான். கீழே விழுந்த அவனை தூக்கிவிட கூட யாரும் வரவில்லை. காரணம் பாண்டியின் மேல் உள்ள பயம். அவனே தட்டு தடுமாறி எழுந்து சென்று ஒரு இடத்தில் அமர்ந்தான். தானியா, அந்திதா, குரு எல்லோருமே அதை பார்த்து கொண்டுதான் இருந்தனர். சிறிது நேரத்துக்கு பிறகு அவனே எழுந்து சென்றான். அவன் எழுந்து செல்லும் போது அவனுக்கு போன் வருகிறது. எடுத்து பார்க்கிறான். டிஸ்பிளேயில் அம்மா என்று காட்டியது. கண்ணை துடைத்துக் கொண்டு போனை அட்டெண்ட் பண்ணி பேசுகிறான். சொல்லுமா, காலேஜ் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சுமா. உனக்கு ஒர்க் முடிஞ்சிடுச்சா? இல்ல, இன்னும் 1 hour இருக்கு. ஒர்க் டைம்ல நீ கால் பண்ண மாட்டியே, என்ன விஷயமா? இல்ல, மனசுக்கு ஏதோ உறுத்தலா இருந்துச்சு, அதான் பேசலான்னு கூப்பிட்டேன். உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒன்னும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ பதச்சப்படாத, எனக்கு ஒன்னும் ஆகாது. சரி, பார்த்து இருந்துக்கோ. நீ சமைச்செல்லாம் சாப்பிட வேணாம், அந்த மெஸ்ல தான் சாப்பிடு, சரியா?
சரி உமா, யூ டு டேக் கேர். சரிடா, பாய், நான் நைட் கால் பண்றேன். சரி பாய் உமா என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்துவிட்டு, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கண்ணில் இருந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்று தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்கிறான். சதுரகிரி மலையில் குமரகுருவிற்கு தான்யா அனுப்பிய போட்டோவை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது தான்யாவும் அவருக்கு போன் செய்கிறார். டாட், போட்டோ பாத்தீங்களா? பார்த்துட்டு இருக்கமா. நீ என்ன பண்ற? நான் இப்பதான் காலேஜ் விட்டு வந்தேன். ஓஹோ, அப்புறம் அந்த சிம்பிள் பத்தி எதுவும் தெரிஞ்சதா டாட்? இல்லம்மா, அந்த சிம்பிள் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் கூட மேட்ச் ஆகல. சும்மா வெறும் டிசைன் இல்ல ஸ்டைலுக்கு வரைஞ்சிருப்பாங்க. எனக்கு அப்படி தோணல டாட். ஒரு சின்ன குழந்தைக்கு யாராவது இப்படி டிசைன் போடுவாங்களா? இதுல வேற ஏதோ இருக்கு. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இதை பண்ணுங்க டாட். ஓகேம்மா, ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நானே கால் பண்றேன். பட் அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகேவா? சரி டாட், பட் கொஞ்சம் சீக்கிரம். சரிம்மா என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்துவிட்டு அந்த போட்டோவை எடுத்து ஜூம் செய்து பார்த்து கொண்டே அப்படியே டேபிளில் வைத்து விட்டு அதையே பார்த்து கொண்டிருந்தார். தலை வலிக்கிற மாதிரி இருந்ததால் அவர் சேரில் அமர்ந்தபடியே தூங்கிவிட்டார். சிறிது நேரம் கழித்து அவருடைய போன் அடிக்க எழுந்து அதை எடுத்து பார்க்கிறார். அவருடைய டிபார்ட்மெண்ட் ஹெட் நமச்சிவாயன் பேசுகிறார். சார், சொல்லுங்க சார், ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், தேடிதான் இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் டிராப் பண்ணுங்க. அங்க இருந்து எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுங்க. சார், என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறோம். எவ்வளவு நாளையா இதே சொல்லிட்டு இருப்பீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் அங்க இருந்து கிளம்புங்க. என்ன சார், நமக்கு தான் கவர்மெண்ட் 2 வருஷம் டைம் கொடுத்துருக்குல்ல, அது முடிய இன்னும் 6 மாசம் இருக்குல்ல சார், அதுக்குள்ள இப்படி பேக்கப் பண்ண சொல்றீங்க? ஆமா, 2 வருஷம் டைம் கொடுத்தாங்க. ஆனா நீங்க அதுல 1.5 வருஷத்துல ஒன்னும் உருப்படியா கண்டுபிடிக்கல. அதான் இந்த ப்ராஜெக்ட நிப்பாட்ட சொல்லிடாங்க. சார், எப்படியாவது கொஞ்சம் டைம் வாங்கி கொடுங்க சார், ப்ளீஸ். நோ சான்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், முடியல. ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க, இல்லைன்னா உங்க வேலை போயிடும். மைண்ட் இட். சார் சொல்வதற்குள் போன் கட் ஆகிறது. அத்தியாயம் 14. சிவா, ஏன் சீனியர், என்னாச்சு? ப்ராஜெக்ட்